சூப்ஸ் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் திடுதிப்புன்னு வந்து இறங்கி இருக்குது நம்ம ஸ்பைடர் நாயரோட டீசர். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து ஸ்பைடர்மேன் நாயர் கிடையாது, வெறும் ஸ்பைடர் நாயர் தான். ஏன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஓகே சூப்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம், வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி பேசிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து சோனி ப்ராஜெக்ட்டோ இல்லை மார்வல் ப்ராஜெக்ட்டோ கிடையாது, இது ஒரு அமேசான் ப்ராஜெக்ட். ஸ்பைடர் நாயரோட ரைட்ஸை வந்து அமேசான்கிட்ட கொடுத்து ஒரு சீரிஸ் பண்ண சொன்னாங்க. அவங்க பண்ணுற சீரிஸ் தான் இது. ஸோ வந்து இது கேனானா நான் கேனாலாம் கிடையாது, இது ஒரு ஸ்டாண்டர்ட் சீரிஸ் தான். அண்ட் இந்த சீரீஸில் வந்து ஹீரோவாக யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கோலஸ் கேஜ் தாங்க. நிக்கோலஸ் கேஜ்னால் யாருன்னு கேட்குறீங்களா? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் யாருன்ட்டு. சார் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், கோஸ்ட் ரைடரில் நம்ம பண்ணியிருப்பார்ல, அதான் நிக்கோலஸ் கேஜ். ஸோ அவர் தான் இந்த ஸ்பைடர் நாயர் சீரீஸில் ஸ்பைடர் நாயராக நடிக்கிறாரு. இதோட இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ்னு ஒரு அனிமேஷன் படம் வந்திருக்கும்ல, ஸோ அந்த படத்துலேயும் ஸ்பைடர் நாயருக்கு டப் பண்ணது வந்து நம்ம நிக்கோலஸ் கேஜ் தான். ஸோ அப்போ கூட்டி கழித்து பார்க்கும்போது ஒரு கெனானா கூட இருக்கலாம், ஏன்னா வந்து இருக்கலாங்க, சொல்ல முடியாது. இது வந்து இந்த சீரீஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது எப்படி அப்படின்ட்டு. இந்த சீரீஸோட டீசரை பார்க்கும்போது உண்மையாகவே வந்து ஒரு வேறு ஃபீல் கிடச்சிது. இது வரைக்கும் நம்ம மார்வல் பண்ண ஸ்பைடர்மேன் பார்த்துருப்போம், அப்புறம் சோனி பண்ண ஸ்பைடர்மேன் பார்த்துருப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைம் அமேசான் பண்ணுற இந்த ஸ்பைடர்மேனோட வெர்ஷன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது, ஒரு ஹாரர் எஃபெக்ட் கொடுக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு எக்ஸாக்டாக இந்த சீரீஸோட டீசர் வந்து வேர்வுல்ஃப் பை நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்வல் ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஸோ அதோட ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது, அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது இதை பார்க்கும்போது. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அங்கங்கே லைட்டாக பிட்டாக காமிச்சிருக்காங்க, அதுவுமே நல்லா இருக்குது இதில் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் வந்து இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து நம்ம பார்க்குற ஸ்பைடர்மேன், சோனி ஸ்பைடர்மேன், மார்வல் ஸ்பைடர்மேனில் வர அளவுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமானா கிடையாது. இது ஒரு அமேசான் சீரீஸ் அப்படிங்கிறனால இது கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸும் அந்தளவுக்கு ரொம்பலாம் பயங்கரமாக இருக்காது, பிரம்மாண்டமாலாம். மேக்ஸிமம் கிரவுண்டடாக தான் இருக்கும். ஸோ யாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக அந்த சீரீஸில் வைக்காதீங்க. ஸோ இந்த டீசரில் மேக்ஸிமம் எதையுமே வந்து ரிவீல் பண்ணல அவங்க. ஸோ ரொம்பவே வந்து சட்டிலாக தான் அதை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து அந்த கிளிப்ஸை மட்டும் தான் காட்டியிருக்காங்க. அந்த கிளிப்ஸில் நம்மளால் வந்து எதையும் பெருசாக பிரேக் டவுன் பண்ண முடியல. ஸோ இதில் வில்லன் யார், என்னென்ன மாதிரி இந்த கதை போகும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நமக்கு தெரியல. பட் ஆனால் ஜஸ்ட் ஒரு டீஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த சீரீஸ் வந்து 2026 வருஷம் வருது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் எந்த மந்த் வருதுங்கிறத அவங்க பண்ண. ஸோ ஓவராலாக சொல்லணுன்னா நான் இந்த சீரீஸ்க்கு ரொம்ப ஹைப்டாக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு தீவிரமான ஸ்பைடர்மேன் ஃபேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட பதிவுகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம டெய்லி ஓடிடி அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து எடிட்ஸ் ப்ளஸ் வந்து மூவி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே கைஸ், இன்னொரு தரமான வேலையை சந்திக்கிறேன். அதுக்கு நான் ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.